போலீஸ் ஸ்டேஷனா? போச்சு, மாட்டினவ உளறிட்டா நாம தானே தெரிஞ்சிருமே. டேய், நீ உடனே ஸ்டேஷனுக்கு போ. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் அவன் என்னை பத்தி ஏதாவது சொல்றானான்னு பார்த்து சொல்லு. போ. சரிங்க மேடம். கவலைப்படாதீங்க மேடம், நம்ம பசங்க அப்படிலாம் உங்களை காட்டி கொடுத்துட மாட்டாங்க. நம்பிக்கையான பசங்க தான். பேசாதீங்க. உங்ககிட்ட எப்ப எந்த வேலை கொடுத்தாலும் பிரச்சனை எனக்கு தான் வந்து சேருது. நீங்க நிஜமாவே எனக்கு நல்லது பண்ண வந்தீங்களா இல்ல கூட இருந்தே என்ன காலி பண்ண வந்தீங்களான்னு தெரியல. மேடம், இந்த ஒரு தடவை என்ன நம்புங்க மேடம், அவனுங்க கண்டிப்பா உங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. நடரா சார், இவன் தான் சார் அன்னைக்கு பவியை கிட்னாப் பண்ணது. இவனை விசாரிச்சா பவியை கடத்த சொன்னது யார் என்னன்னு தெரிஞ்சிடும் சார். டேய், உண்மையை சொல்றா, யார் உன்னை கடத்த சொன்னது? சொல்றா சொல்றா சொல்லு. வேணு, டேய் வேணு, நிப்பாட்டுங்க. நான் இருக்கேன்ல, நான் விசாரிச்சுக்கிறேன். சொல்றா, சொல்லு சொல்றா, சொல்லுங்கறல. வணக்கம் சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காருங்க. சார், என் வண்டி தொலைஞ்சு போச்சு, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்தாங்க, இதுல எழுதி கொடுங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லல, தொலைச்சு கட்டுருவான் பாத்துக்க. இந்த பொண்ணை கடத்தினது நீதானு இந்த பாப்பா கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உன்னை ஈஸியா உள்ள தூக்கி வச்சிட முடியும். சொல்றா, யார் உன்னை கடத்த சொன்னது? யாரும் கடத்த சொல்லல சார், நானா தான் சார் பணத்துக்காக கடத்தினேன். சார், இவன் யாரையோ காப்பாத்த நினைக்கிறான் சார். பணத்துக்காக கடத்துறவனா இருந்தா பவி மிஸ் ஆனதும் அவளை அங்கேயே விட்டுட்டு போயிருக்கணும். யாரோ சொல்லிதான் ராத்திரி பூரா இவங்க பவியை தேடிட்டு இருந்தாங்க. இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார், யார் சொல்லி நான் கடத்தல சார். இங்க பாரு, இப்ப நீ சொன்ன மாதிரி நீதான் இந்த பொண்ணை கடத்துறேன்னு உன்னை உள்ள தூக்கி போட்டன்னா, மைனர் பொண்ணை கடத்தி கொலை பண்ண பார்த்தேன்னு கேஸ் எழுதுனா உனக்கு குறைஞ்சது 10 வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கும். இதுவே யாரு செய்ய சொன்னாங்கன்றத ஒத்துக்கிட்டனா ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வந்துடலாம். இப்ப நீயே முடிவு பண்ணிக்க, ஆயுள் பூரா ஜெயில இருக்கியா இல்ல ஆள் யாருன்னு சொல்லிட்டு வெளியில போறியா? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். யோ, இவன் மேல கேஸ் எழுதியா? காணாம போன குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்தினது இவன் தான்னு கேஸ போடு. ஜெயிலே கிடந்து சாவட்டும். சார் 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 சொல்லிடுறேன் சார். காயத்ரின்னு ஒருத்தவங்க சொல்லிதான் சார் நாங்க இதெல்லாம் செஞ்சோம். சார், நான் சொன்னேன்ல சார், அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி. அதனாலதான் அன்னைக்கு அந்த ஸ்பாட்டுக்கே அவங்க வந்தாங்க. இது போதும் இல்ல சார், இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும்ல? கண்டிப்பா வேணு, இப்பவே அவங்கள அரெஸ்ட் பண்ணி இதுக்கான தண்டனையை வாங்கி தருவோம். ரவி, ஐயா, இவனை லாக்அப்ல போடுங்க. சரிங்க ஐயா. கொடுங்க. ஹலோ மேடம், சொல்லு. அவன் எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டான் மேடம். நீங்க தான் அதை செய்ய சொன்னீங்கன்னு சொல்லிட்டான். இப்ப இன்ஸ்பெக்டர் வேணுவே அந்த குழந்தைய கூட்டிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க மேடம்.